ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் வடகம் போட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் வடகம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வடகம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஷோ பண்ணியிருக்கேன். மிச்சம் 2த்தையும் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கிறது ரேஷன் பச்சரிசி வச்சு மொறுன்னு வடகம் செய்கிறது எப்படி அப்படின்றது தான். இந்த வடகம் செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்துச்சுன்னா போதும். ரேஷன் பச்சரிசி, ஜீரகம், பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. இது நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நீங்கள் இந்த வடகத்தை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் முதல் நாள் நைட்டே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு நான் முதல் நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டேன். அதுக்கடுத்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இது மாதிரி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் உப்பு போட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் எடுத்த அரிசி அளவை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக தண்ணி எடுத்து இது மாதிரி ஒரு குக்கரில் கொதிக்க வச்சுட்டு அது கூட பச்சை மிளகா, தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயை இது மாதிரி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியில் ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஆட்டி வச்சுருக்க பச்சரிசி மாவை இந்த தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கெட்டி விழுகாத மாதிரி மட்டும் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா முறுக்கு உலக்கில் போட்டு புளிகிற லெவல் பக்குவத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் கிண்டிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி முறுக்கு உலக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அதை பிழிகிறதுக்கு முன்னாடி கீழே நல்லா ஒரு பாய் விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல சுத்தமான துணியை விரிச்சிட்டு இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி முறுக்க பிழிய வேண்டியதுதான். இந்த லெவல் கெட்டியாக மாவு வச்சிட்டிங்கன்னா முறுக்குழக்கிலேயே பிழிஞ்சிடலாம். இதை விட லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் வச்சு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நல்லா முறுக்கு உலக்கில் வச்சு புழிஞ்சிருக்கேன். இது மார்னிங் நான் ஒரு 6:30 அந்த டைமில் நான் இதை புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் நான் ஒரு 4:35 டைம்லலாம் பார்த்தேன்னா நல்லா வடகம் காஞ்சிருச்சு. இப்போ இதை சாரியிலேருந்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ இதுக்கு நார்மலாக பின்னாடி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி எடுக்கும்போதே ஈஸியாக வந்துடுது. ஏன்னா வெயில் அந்த லெவலுக்கு இருக்குது. தண்ணி ஊற்றி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் ஈரம் போடும். அப்போ மறுபடியும் அதை எடுத்து காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக இப்படியே எடுத்துட்டிங்கனாலே அழகாக வந்துடும். இப்போ இதை எடுத்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு நார்மலாக ஒரு ஷீட்டில் இது மாதிரி போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. வேணும்னும் போது நல்லா சூடான எண்ணெயில் இது மாதிரி பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா முறுமுறுப்பான பச்சரிசி வடகம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பை.